பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அலீம். வகால நபியுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா கான அவ்வலு லைலத்தின் மின் ஷஹ்ரி ரமதான் சுஃபிதத்தி ஷயாத்தீன் வ முர்தத்துல் ஜின் வ குலிகத்தில் அபுவாபுன் நீரான் ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா பாபுன் وفتحت أبواب الجنة ولم يغلق منها باب وينادي مناد يا باغي الخير أقبل ويا باغي الشر أقصر ولله أتقى من النار وذلك كل ليلة. رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏகீரின் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்முயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடி இருக்கின்ற வர இருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, ஷாபான் மாதத்துடைய கடைசி ஜும்மாவிலே அல்ஹம்துலில்லாஹ் வீற்றிருக்கிறோம். அநேகமாக வருகின்ற புதன்கிழமை பிறை தென்பட்டுவிட்டால் அன்று இரவே இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய முதல் நோன்பை வைப்பதற்கு தயாராகி விடுவோம். பிறை ஒரு நாள் தள்ளப்படும் பொழுது இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை பிறை தென்படாத போது வியாழன் இரவு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக சஹர் செய்வோம். அல்லாஹு தாலா வருகின்ற இந்த வருடத்துடைய ரமலானை முழுமையாக அடையக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, கடந்த 2 மாதங்களாக நம்ம துவா செய்து வருகிறோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான். யா அல்லாஹ், ரஜப மாதத்திலே ஷாபான் மாதத்திலே எனக்கு பரக்கத்து செய், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று நம்ம துவா செய்து கேட்ட இந்த ரமலானை அடைய இருக்கிறோம். அடுத்து நம்ம என்ன செய்யணும்? ரமலானை கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஹைர் இன்னும் 4-5 தினங்களில் அல்லாஹ் ரமலானை நம்ம கையில் கொடுக்க போகிறான். நீ கேட்டிலப்பா 2 மாதமா இந்தாப்பான்னு ரமலானை தூக்கி நம்ம கையில் கொடுக்க போகிறான். அடுத்து அல்லாஹ் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பானா இல்லையா? நீ கேட்கலன்னா பரவாயில்லை, 2 மாதமாக கேட்டுக்கிட்டே இருந்த, சரி இந்தா எடுத்து அல்லாஹ் இந்த 30 நாள் நம்மளோட கையில் எடுத்து கொடுத்துட்டான். இப்போ அல்லாஹ் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறான் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அன்பான சகோதர பெருமக்களே, அல்லாஹுடைய எதிர்பார்ப்பை சரியான அளவில் பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்ல புரிவானா. முதல்ல ரமலான் என்னன்னு நம்ம முதல்ல புரியணும். அடிப்படையில் ஒரு பொருளுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுட்டா அந்த பொருளை நம்ம வீணடிச்சிட மாட்டோம் இல்லையா? ஒரு பொருளுடைய மகத்துவம் என்னன்னு தெரியணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் ரமலானுக்கு முன்பாகவே சஹாபாக்கள் அழைச்சி ஒரு பெரிய பயான் செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய நோட்டீஸ்களில் பார்க்கலாமே, ஜமாஅத்துல் உலமா சார்பாக புனித ரமதானே வருக நிகழ்ச்சி நடக்கும். சில பள்ளிவாசல்கள் நடத்துவார்கள் புனித ரமதானே வருக என்று. நம்ம யோசிக்கணும், இது என்னங்க வருஷம் எல்லா மாதமும் வருது. ரஜப் வந்துச்சு, ஷாபான் வந்துச்சு, ரமதான் வருது, இப்போ துல்ஹஜ் வருது, ரபியுல் அவல் வருது. அது என்ன ரமதானுக்கு மட்டும் புனித ரமதானே வருகன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், அதுக்கு 4 பேச்சாளர்கள் அழைச்சி பேசணும், அது ஒரு நிகழ்ச்சியாக நடத்தணும். அருமையான சகோதர பெருமக்களே, ரசூலுல்லாஹ் பயான் செய்திருக்கிறாங்க. புனித ரமதானே நிகழ்ச்சியை வருகை என்ற நிகழ்ச்சி முதல்ல நடத்தியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் அழைச்சி பேசுவாங்க, அதாக்கும் ஷஹருன், உங்களுக்கு மத்தியில் ஒரு மாதம் வரை இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அசால்ட்டாக இருந்துடாதீங்க. அந்த பயானுடைய நோக்கமே அதுதான். பயானுக்கு மார்க்கு போட்டு கலையிறது இல்லை. இன்னைக்கு சமுதாயத்துடைய சாபம் என்ன தெரியுமா? சமுதாயத்துடைய சாபம்
பயானுக்கு மார்க்கு போடுறோம். அவர் அல்ஹம்துலில்லாஹ் இவர் அந்த அளவுக்கு இல்லைங்க, அவர் 2 மணி நேரம் பேசினாலும் அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு மார்க்கு போட்டுட்டு கலைஞ்சிருவோம். என்ன பேசுனாங்க கவலைப்படுறதுன்னு தெரியும் இல்லை. 1 மணி நேரம் பேசினாரப்பா, கத்துன்னு கத்துனார், என்னப்பா புரிஞ்சிச்சு, என்ன அமல் செய்ய போற, அதெல்லாம் தெரிலங்க. 1 மணி நேரம் நல்ல டைம் போச்சா, ஹைர், அதான் பாதுகாக்கணும். இது மாதிரியாக நம்முடைய சொற்பொழிவுகள் ஆகிவிடக்கூடாது. ஜும்மா பயானுடைய நோக்கமும் அது கிடையாது. நான் பலமுறை இதே மேடையில் பேசியிருக்கிறேன். என்னுடைய திறமையை காட்டுகின்ற இடமில்லை இது. நான் யார் தெரியுமா, என்னுடைய குரானுடைய ஞானம் என்ன தெரியுமா, என்னுடைய ஹதீஸுடைய ஞானம் என்ன தெரியுமா, நான் பேச ஆரம்பித்தா எப்படி தெரியுமா, இதுக்கு இந்த இடம் கிடையாது. அல்லாஹ் ரசூலை பற்றி 4 செய்திகளை சொல்லணும், அதை நானும் அமல் செய்யணும், கேட்குற நீங்களும் அமல் செய்யணும் என்பது தான் ஜும்மா பயானுடைய நோக்கம். எல்லா உபதேசங்களும் அந்த அடிப்படையில் தான். ஹைர், அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானை பற்றி பயான் செய்வதற்கான காரணம் அடுத்த 1 மாதத்தை வீணடிச்சிடாதீங்க என்பது தான் இல்லையா? அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க பார்க்கலாம். இந்த ஜும்மாவில் பெரும்பாலும் ரமதானை தவிர வேறு எதுவும் பேச மாட்டாங்க. உலகத்துடைய எந்த சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தாலும் இல்லையா, உலகத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு சம்பவம் நிகழ்ந்தாலும் அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த வாரம் உலகம் முழுக்க பேசப்படுகின்ற ஒரே தலைப்பு ரமதானை பற்றி மட்டுமே. காரணம், 11 மாதங்களுக்கு பிறகு நமக்கு இந்த ரமதான் கிடச்சிருக்கு. கடந்த ரமதான் நம்ம அடைஞ்சோம் இல்லையா, 11 மாதங்களுக்கு பிறகு இந்த ரமதான் கிடச்சிருக்கு. கடந்த வருடம் நம்மோடு சஹர் செய்த பலர் நம்மிடத்தில் இல்லை. நம்மோடு சேர்ந்து இஃப்தார் செய்தவர்கள் மண்ணுக்கு மேலே இல்லை, மண்ணுக்கு கீழே இருக்கிறாங்க. நம்மோடு கியாமுல்லையில் சேர்ந்து தொழுதவர்கள் இன்னைக்கு மண்ணுக்கு மேலே இல்லை, கீழே இருக்கிறாங்க. அல்லாஹ் நம்மை மண்ணுக்கு மேலே வைத்து இருக்கிறான் என்பதே பெரிய அல்லாஹு தஆலாவுடைய அருள் கடை, அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள். அருமையான சகோதர பெருமக்களே, அதனால் இந்த ரமதானை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த ரமதானுடைய அடிப்படையான அமல் நோன்பு. அந்த நோன்புடைய மாண்பு என்ன, நோன்பு எதற்காக அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியிருக்கிறான், ஒரு நோன்பால் எப்படியெல்லாம் நோன்பு நோக்கணும் என்பது பற்றிய ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் எனக்கான நேரத்தில் சுருக்கமாக நான் நிறைவு செய்வேன். சஹாபாக்களை பற்றி சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ரமதானுடைய சிறப்பை என்னுடைய முஃமின் சமுதாயத்தில் ஒருவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால், ரமதான் எப்பேற்பட்டதுன்னு தெரிந்திருந்தா அவர் இப்படி ஆசைப்படுவார், யா அல்லாஹ் வருடம் முழுக்கவும் ரமலான் இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு. 1 மாதம் மட்டும் இல்லை, வருஷத்தில் 355 நாட்களும் வருடத்தில் 12 மாதங்களும் ரமதானாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஆசைப்படுவார். அந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்தது ரமதான் இல்லையா? நம்ம துவா செய்கிறோம், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான். ஹதீஸின் அடிப்படையில் தான் செய்கிறோம். ரஜபுடைய மாதம் பிறந்துட்டால் ரசூலுல்லாஹ் துவா செய்வாங்கன்ட்டு. அதே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பற்றி பதிவு அதே ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களை பற்றி பதிவு செய்யப்படுகிறது. ரமதான் வர்றதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே ரமதானுடைய சிந்தனை வந்துடும் இல்லையா? ரபியுல் அவ்வல்லே துவா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ரஜபுல தான் நம்ம ரொம்ப லேட்டு. ரஜபுலே ரபியுல் அவ்வல் 3வது மாதத்துலேயே அல்லாஹு தஆலா கையேந்திருவாங்க, யா அல்லாஹ் ரமதான் அடையக்கூடிய தௌஃபீக் கொடு. ரமதான் இருக்கிறது 9ல், அவங்க கையை தூக்குறது 3ல். 3வது மாதத்திலேயே ரமதான் வருவதற்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே கையை தூக்கிடுவாங்க, யா அல்லாஹ் இந்த ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு. அடுத்த 6 மாதம் அவங்க துவா எப்படி தெரியுமா இருக்கும்? ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜபு, ஷாபான், இந்த 6 மாதம் அவங்களுடைய துவா, யா அல்லாஹ் இந்த வருஷத்துடைய ரமதானை அடையக்கூடிய நசீபை கொடு. அடுத்து ஒரு 6 மாதம் வருது, ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், சஃபர். இந்த 6 மாதமும் யா அல்லாஹ் ரமலானில் நான் செஞ்ச அமலை கபூல் செய். புரியுதுங்களா? வருஷம் முழுக்கவும் ரமலான் இல்லாமல் துவா இல்லை. வருடம் முழுக்க ரமலானை டச் பண்ணாமல் துவாவே கிடையாது. ரமலானுக்கு முன்னாடி 6 மாதம் யா அல்லாஹ் ரமலானை அடையக்கூடிய நசீபை கொடு, அல்லாஹு தஆலாவோட துவா செய்வார்கள். ரமலானுக்கு அடுத்து 6 மாதம் ரமலானுக்கு அடுத்து ஒரு 5 மாதம், இந்த 6 மாதம் யா அல்லாஹ் ரமலானில் நான் வச்ச நோன்பை கபூல் செய், நான் தொழுத தராவியை கபூல் செய், நான் தொழுத தஹஜத்தை கபூல் செய், நான் வைத்த இஃப்தாரை கபூல் செய், நான் ஓதிய குரானை கபூல் செய், நான் செய்த சதக்காக்களை கபூல் செய் என்று கபூலியத்திற்காக வேண்டி, அங்கீகாரத்திற்காக வேண்டி துவா செய்வார்கள் என்பதாக சஹாபாக்களை பற்றி நம்ம படிக்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுவாங்க, ரமலான் வரும் பொழுது ஒரு முஃமினுடைய ஈமான் சந்தோஷப்படணும்.
அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு ரமலானின் போது ரமலானுடைய வருகையின் போது சந்தோஷம் அடைஞ்சா அவனுடைய ஈமான் அல்ஹம்துலில்லாஹ் ஆரோக்கியமாக இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது, முழுமை பெற்று இருக்கிறது. ஏண்டா இந்த ரமலான் வந்துச்சுன்னு கவலைப்பட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். இவருடைய ஈமான் கலப்படத்திற்குரியது. இவருடைய ஈமானில் கலப்படம் இருக்குது. இவருடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது. அப்படியும் கவலைப்படுவாங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஹஸரத் யாராவது ரமலானில் போய் கவலைப்படுவாங்க, ரமலான் ஏண்டா வருதுன்னு கவலைப்படுவாங்களா? கிதாபில் எழுதுவாங்க, ரமலானிலே செய்ய வேண்டிய அமலை செய்யாதவர்கள் ரமலான் ஏண்டா வந்துச்சுன்னு கவலைப்படுறதுக்கு சமம். செய்தி புரியுதா? ரமலான் அல்லாஹ் எந்த காரணத்திற்காண்டி கொடுத்தானோ அந்த காரணத்தை யார் செய்யலையோ, ரமலானில் மட்டும்தான் ஃபர்லான நோன்பு, மற்ற காலங்களில் ஃபர்லான நோன்பு இல்லை. நம்முடைய சமுதாயத்திலும் நிறைய பேர் ஃபர்லான நோன்பு வைக்காமல் இருக்கிறாங்க. என்னென்னமோ காரணம் இல்லையா? அந்த காரணமெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன காரணம்னு தெரியாது, நோன்பை விடுறதுக்கு நம்மால் காரணத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார். தராவியே பாருங்க, ஒரு 5 நாள் பள்ளி கும்பலாக இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சஃபு தாண்ட மாட்டேங்குது. எல்லா மஹல்லாலையும் இதே பிரச்சனை இல்லையா? இது மாதிரி ரமலானின் போது அமல்கள் செய்யக்கூடிய நாட்டம் யாருக்கு ஏற்படலையோ, நான் திரும்பவும் சொல்கிறேன், ரமலானின் போது அமல் செய்யக்கூடிய நாட்டம் யாருக்கு இல்லையோ அவர்களுடைய ஈமான் சத்தியமாக சொல்கிறேன் சந்தேகத்திற்குரியது. அவரை முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான் இல்லையா? ரமலானின் போது ரமலானில் கூட அமல் செய்ய தோணலைன்னு சொன்னால் நீலாம் என்ன மோமின் இல்லையா? ரமலானில் கூட அமல் செய்கிற சிந்தனை வரலன்னு சொன்னால் நீலாம் என்ன இஸ்லாத்தில் இருக்கிற, நீ எல்லாம் என்ன ஈமானில் இருக்கிற? ஒரு கேள்வி வருமா இல்லையா? அருமையான சகோதர பெருமக்களே, ரமலானை அந்த அளவில் நம்ம ரமலானை தேர்வு செய்யணும். முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க, ரமலானுடைய வருகையின் போது நம்ம சந்தோஷப்படணும். ரமலானுடைய வருகையின் போது நம்ம சந்தோஷப்படலைன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹு தாலா இடத்துல நிறைய துவா செய்யணும், யா அல்லாஹ் என்னோட ஈமானை சரி செய்யின்ட்டு. அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்குது? அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்குது? இன்றைக்கி வீட்டில் என்னுடைய மகளுக்கு கல்யாணம், வீடை அலங்கரிக்கிறோம் இல்லையா? முடிஞ்சால் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே பந்தல் போட்டுறோம், விருந்தாளிகளை வர வைக்கிறோம், லைட்டு செட்டிங்கு என்ன பலாவோ எல்லா பலாவையும் செய்கிறோம். என்ன ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம். அது கூடும் கூடாது ரெண்டாவது, ஆனால் நம்ம ஏதோ செய்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். வீண் விரயங்களை மார்க்க முற்றிலுமாக தவிர்க்கிறது. ஆனால் இது ஒரு சந்தோஷம் வெளிப்படுத்துகிறோம் இல்லையா? அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். திருமதி ஷரீஃபுடைய 682வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, இதா கான அவ்வலு லைலத்தி மின் ஷஹரி ரமலான், ரமலான் மாதத்துடைய முதல் இரவு வந்து விட்டால், அநேகமாக வருகின்ற புதன்கிழமையாக இருக்கலாம் அல்லது வரக்கூடிய வியாழக்கிழமையாக இருக்கலாம். புதன்கிழமை இரவு பிற தெரிஞ்சிட்டா அல்லாஹு தாலாவுடைய தூதர் பெருமானார் பேசுகிறாங்க, சுஃபிதத்து ஷயாத்தீன், அல்லாஹுடைய முதல் வேலை ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். ஏன்னா நமக்கும் அல்லாஹுக்கும் மிகப்பெரிய கேப்பே ஷைத்தான் தான். அல்லாஹு தாலா இடத்துல சவால் விட்டு வந்திருக்கிறான், இவனை நரகத்தை நிரப்பாம நான் விட மாட்டேன். அவனுடைய ஃபுல் டைம் ஜாப், ஷைத்தானுடைய ஃபுல் டைம் ஜாப் என்னன்னு சொன்னால் நம்மளை கொண்டு நரகத்தில் நிரப்புறது, நம்மளை நரகத்துடைய எரிக்கொல்லிகளாக ஆக்குறது. விறகு எரிக்கிற மாதிரி, கஞ்சிக்கு விறகு எரிக்கிற மாதிரி நம்மளை நரகத்தில் விறகுகளாக ஆக்குறது தான் ஷைத்தானுடைய அல்டிமேட் கோல். அல்லாஹ் சொல்கிறான், அவனை கூப்பிடுறா, கட்டுறாங்கண்ணா, நீ இருந்தால் என்னுடைய அடியார்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். சுஃபிதத்தி ஷயாத்தீன், ரசூலுல்லாஹ் இந்த வாதியை சொல்கிறாங்க, நீ இருந்தால் என்னுடைய அடியார்கள் என் பக்கம் நெருங்க விட மாட்டேன், நீ வழி எடுத்துக்கிட்டே இருப்ப. முதல்ல புர்ரா இவன் சொல்லி அல்லாஹு தாலா அவனை விலங்கிடுகிறான். ஓ முருதத்துல் ஜின், அட்டூழியம் புரியக்கூடிய ஷைத்தான்கள், ஜின்கள் விலங்கிடப்படுகிறது. தொடர்ந்து ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, ஒகுல்லிகத் அபுவாபுன் நீரான், நரகத்துடைய எல்லா வாசலையும் மூடுகிறான். இந்த ரமதானுடைய 30 நாளும் ரமதான் நரகத்தில் எத்தனை வாசல்கள் இருக்கிறதோ எல்லா வாசல்களும் மூடப்படுகிறது. வலம் யுஃப்தஹ் மின்ஹா பாபுன், நரகத்துடைய எந்த வாசலும் பாக்கியாக திறந்திருக்காது, எல்லாத்தையும் மூடுறாங்க அல்லாஹ். புரியுதா? இதனுடைய அடிப்படையை புரிஞ்சுக்கணும். வானத்தில் அல்லாஹு தஆலா டோட்டல் டிசைன் மாறுது, வானத்துடைய அமைப்பையே மாத்துறான் இல்லையா? ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். நரகத்துடைய எல்லா வாசல்களும் பூட்டப்படுகிறது, ஒரு வாசல் கூட திறந்திருக்காது. ஒஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய எல்லா வாசல்களும் திறந்திருக்கும். வலம் யுஹ்லக் மின்ஹா பாபுன், ஒரு வாசலை கூட அல்லாஹ் பூட்ட மாட்டான். சொர்க்கத்துடைய ஒரு வாசலும் பூட்டப்படாது. அருமையான சகோதர பெருமக்களை, தொடர்ந்து ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, ஒ யுனாதி முனாதீன், ஒரு அழைப்பாளர் பூமிக்கு வருகிறார், யா பாகில் கைர், நல்ல காரியங்களை செய்பவனே, வருஷம் முழுக்க நல்ல காரியங்களை செஞ்சிட்டு இருக்கியா, அக்ரீம், அது அக்பில், அதை இன்னும் அதிகமாக செய்.
நீ ஓடுறத விட இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடு. நீ இது வரைக்கும் நல்ல காரியங்கள் நமக்கு ஓடிட்டு இருக்கியா, இது பத்தாவது இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடு. யா பாகிஷர், நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, யா பாகிஷர், பாவங்களை செய்பவனே, அக்சீர், குறைச்சிக்கோப்பா. ரமதான் அது, மற்ற காலம் இல்லைப்பா. பண்ணுறது பூரா அநியாயம், கொஞ்சம் குறைச்சிக்கோ. மலக்குமார்கள் நமக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க, நமக்கு கேட்கறதும் இல்லை, அதை கேட்க அவசியம், அதில் கவனம் செலுத்துறதும் இல்லை இல்லையா. தொடர்ந்து ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, வலில்லாஹி வத்தகாஉ மினன்னார், நரகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா நிறைய பேரை ரமதானில் விடுதலை செய்கிறான். வதாலிக குல்லு லைலத்தின், இந்த சம்பவம் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம்னு சொன்னால் ஒரு அழைப்பாளர் பூமிக்கு வந்து நல்லதை செய்யும்பான்னு சொல்கிறார் இல்லையா, இந்த சம்பவமும் நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கப்படுகின்ற இந்த சம்பவமும் ரமதான் முழுக்க நடைபெறுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். அருமையான சகோதர மக்களே, இந்த ஹதீஸில் நிறைய செய்திகள், இந்த ஒரு ஹதீஸே ஒரு ஜும்மாவுக்கு போதுமானது. ஆனால் ஒரு புரிதலுக்காண்டி சொல்லிட்டு நான் கடந்துருவேன். ஒரு கேள்வி நம்ம கேட்போம், அல்லாஹ் ஏன் நரகத்தின் வாசல்களை மூடுகிறான்? அல்லாஹ் ஏன் சொர்க்கத்தின் வாசல்களை திறந்து வைக்கிறான்? அல்லாஹ் ஏன் ஷைத்தான்களை விலங்கிடுகிறான்? ஒரு மலக்குக்கு என்ன தேவை இருக்குது இங்கே வந்து யாப்பா நல்லது செய்யன்னு சொல்கிறதுக்கு? அந்த மலக்குக்கு என்ன தேவை இருக்குது பாவத்தை குறைச்சிக்கோன்னு சொல்கிறதுக்கு? இது எல்லாமே எந்த புள்ளியில் ஒன்று சேருது தெரியுமா? அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் கொண்டாட்டத்திற்கு வந்துகிறான். அல்லாஹ் கொண்டாட்டத்துடைய மூடுக்கு வந்துடுறான். சொர்க்கம் நம்ம எதிர்பார்க்கிறது. நல்ல விலையும் சொல்லுங்க. ரமலான் அப்படி என்னதான் நடக்குதுன்னு சிம்பிளாக சொல்லலாம், சொர்க்கம் என்னை எதிர்பார்க்கிறது. எனக்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துடைய எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருக்கிறான். எனக்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா நரகத்துடைய எல்லா கதவுகளையும் மூடுகிறான். இப்போ கேள்வி என்ன சொன்னால், நான் சொர்க்கத்திற்கு தகுதியானவனாக இந்த ரமதானிலே மாறினேனா? நான் நரகத்திலிருந்து விடுதலை பெறுபவனாக இந்த ரமதானிலே மாறினேனா? சொர்க்கம்லாம் தயார், ஆனால் எனக்கு சொர்க்கத்தின் மீது எந்த ஆவலும் கிடையாது. நரகம்லாம் பயங்கரமாக இருக்குது, ஆனால் நரகத்தின் மீது எந்த பயமும் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மாதிரியானதான் சமூகமாக தான் இன்றைக்கி சமூகம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. கொஞ்சமும் கவலை இல்லை. சொர்க்கத்துக்கு போகணுன்ற ஆசை கொஞ்சமும் இல்லை, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணுன்ற அந்த பயமும் கொஞ்சமும் இல்லை. சொர்க்கத்தின் பக்கம் ஆசையும் வரமாட்டேங்குது, நரகத்தின் பக்கம் பயமும் வரமாட்டேங்குது. என்ன சமூகம் என்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அருமையான சகோதர மக்களே, ரமலான் இந்த ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும் இல்லையா? நான் என்னை சொர்க்கவாதியாக ஆக்கணும். அதற்கு இந்த அல்லாஹ் ரமலான் இருக்குது. வேறு உம்மத்துக்கு கொடுக்கலையே. லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்கள்னு சொல்கிறோமே, எந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் ரமலானு கொடுக்கலையே. அதையும் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுக்குறான். லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்கள், அல்லாஹ் தஆலா எந்த உம்மத்திற்கும் சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படலையே, நரகத்துடைய வாசல்கள் பூட்டப்படலையே. அல்லாஹ் எனக்கு பிரத்யேகமாக கொடுத்திருக்கிறானே. நான் என்ன செய்தேன் இந்த ரமதானில்? நான் திரும்பவும் சொல்கிறேன், ரமதானை அடைந்து அல்லாவை நெருங்கவில்லை என்றால், ரமதானை அடைஞ்சிட்டார் ஒருத்தர், ஆனால் அவருக்கும் அல்லாவுக்கு மத்தியில் குர்பத் என்கின்ற நெருக்கம் ஏற்படலைன்னு சொன்னால் அவர் ரமதானை அடையாமலே இருந்து விடலாம். ரமதானை அடைந்தும் அல்லாஹு தாலாவுடைய நெருக்கம் பெறலைன்னு சொன்னால் நீலாம் என்ன ரமதான் அடைஞ்சு என்ன ஃபாயிதா இல்லையா? ரமதானுக்கு முன்னாடி நம்முடைய சகோதரர் ஒருத்தர் வஃபாத் ஆகிட்டார். நான் திரும்பவும் சொல்கிறேன், புரிதலுக்காக சொல்கிறேன். ரமதான் வர்றதுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி ஒருத்தர் வஃபாத் ஆகிட்டார். பூமியில் அடக்கம் செய்யப்பட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. மண்ணாகிட்டார். நான் பூமிக்கு மேலே மண்ணுக்கு மேலே இருக்கிறேன். ஆனால் நானும் ரமதானில் எந்த அமலையும் செய்யலைனே, அவருக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? இந்த விதத்தில் என்னை விட அவர் பரவாயில்லை. ஏன்னா இந்த ரமதான் அடையலையா, அல்லாஹ் அந்த பெரிய கேள்விலாம் கிடையாது. ஆனால் அல்லாஹ் எனக்கு கேள்வி வைத்திருக்கிறான். ரமதான் அடைஞ்சியே ஹிஜ்ரி 1447 2026 ரமதான் அடைஞ்சியே என்னப்பா செஞ்சேன்னு கேட்டால் அந்த கேள்வி அவருக்கு கிடையாது. ஏன்னா ரமதானுக்கு முன்னாடி வஃபாத் ஆகிட்டார். ரமதான் அடைஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு இந்த கேள்வியை கேட்டால் நம்முடைய பதில் என்ன? அருமையான சகோதர பெருமக்கள், அதனால் வருகின்ற ரமதானை நல்ல முறையில் கழிப்பதற்கு முயற்சி செய்யணும். ஒரு சீசன் வருதுன்னு சொன்னால் என்னவெல்லாம் வேலை செய்கிறோம். ஒரு மாதம் வியாபாரம் பயங்கரமாக இருக்கும்னு சொன்னால் குட்டிக்கரணம் அடிக்கிறோம்ல. துனியாவில் ஒரு சீசனுக்காண்டி எவ்வளவு குட்டிக்கரணம் அடிக்கிறோம். இது ஆன்மீகத்திற்கான சீசன் ஆச்சு. யோசித்து பாருங்களேன். அல்லாஹ் வானத்தில் இவ்வளவு ஏற்பாடுகள் செய்கிறானே, நான் என்ன ஏற்பாடு செஞ்சேன்? சாதாரணமான ஒரு கேள்வி. அல்லாஹ் வானத்தில் ரமதான் வந்துருச்சுன்னு இன்னென்ன ஏற்பாடுகளை பூரா செய்கிறானே, நீ என்னப்பா பண்ணன்னு கேட்டால் நம்முடைய பதில் என்ன? ஏதாவது நம்ம எடுத்து போடணும்ல. பாரியா அல்லாஹ், இவ்வளோ நோன்பு வச்சிருக்கிறேன், நோன்பில் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்திருக்கிறேன், இத்தனை நாள் தராவை தொழுது இருக்கிறேன், சும்மா பேருக்கு வரதில்லை, சும்மா தொழுவுறதில்லை. முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் 20 ரக்காத்தை பர்ஃபெக்டாக தொழுவுறது, இமாம் ஓதுறது, முழு குரானையும் கேட்கறது, பர்ஃபெக்டாக என்னுடைய தராவி இருந்திருக்கு. ஒரு நாள் தஹஜ்ஜத் விடலை. ஒரு நாளைக்கு 3 ஜுஸ் 3 ஹத்தம் முடிச்சிருக்கிறேன். ஒரு நாளைக்கு 5 ஜுஸ் 5 ஹத்தம் முடிச்சிருக்கிறேன். ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் 10 ஹத்தம் முடிச்சிருக்கிறேன். இப்படி ஏதாவது நம்ம அல்லாஹ் இடத்துல சொல்லும் இல்லையா? அவன் கேட்பானே,
இந்த வருஷம் ரமதானுக்காண்டி நான் சொர்க்கத்தை திறந்தேனப்பா, நீ என்ன செஞ்ச? நரகத்தை பூட்டினேன்னா என்ன பண்ண? சைத்தான்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் என்ன பண்ணன்னு கேட்டா நம்ம இடத்துல ஒரு டேட்டா வேணுமே. அந்த டேட்டாக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அருமையான சகோதர பெருமக்களே, அதனால் வருகின்ற ரமலானை சரியான முறையில் பயன்படுத்துபவன் தான் அறிவாளி. அதில் பேசிக் நோன்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நோன்பு சம்பந்தமான ஒரு 2-3 செய்தியோடு இன்ஷா அல்லாஹ் நான் முடிவுக்கு வருவேன். ரமலானுடைய அடிப்படையான இபாதத் நோன்பு. ரமலானுடைய ஒரு நோன்பு ஒருத்தர் வைக்கலன்னு சொன்னால் அது எந்த காரணத்துக்காக இருந்தாலும் சரி, வருஷம் 11 மாதமும் அவர் நோன்பு வச்சாலும் இந்த ஒரு நோன்புடைய நன்மையை அடைஞ்சிக்க முடியாது. ஒரு நோன்புக்கு நோன்பு பகரம், அதில் மாற்றம் இல்லை. புரிதலுக்காக சொல்கிறேனே, காரணத்தோடு ஒருத்தர் நோன்பு விடுறாரு, பரவாயில்ல விட்டுக்கொள்ளலாம். நோய் அதிகமாக அடித்து நோன்பு வைக்க முடியாது, மருத்துவர் சொல்கிறாரு நோன்பு விட்டுட்டேன், ஒரு 5 நோன்பு இந்த மாதம் விட்டுட்டேன், அடுத்த ஷவ்வால்லையோ அடுத்த துல்காதாலேயோ துல்ஹஜ்லையோ அந்த 5 நோன்பு வச்சுட்டேன்னு கணக்கு சரியாக போயிடும். ஆனால் இந்த அந்தஸ்து, ரமதானுடைய அந்த அந்தஸ்தை அந்த நோன்பில் பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் சத்தியமாக முடியாது. ரமதானுடைய ஒரு நோன்பு என்பது மீதமுள்ள 11 மாதம் தொடர்ந்து வச்சாலும் இந்த நோன்புடைய அந்தஸ்துகளை பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், இந்த நோன்புடைய இந்த மாதத்துடைய மகத்துவம் அந்த மாதிரி. அருமையான சகோதர பெருமக்களை, நோன்பு நம்மை மனிதனாக மாற்றுகிறது. நோன்பு தான் அடிப்படை. நோன்பு இருக்க, நோன்புக்கு சிறப்புகள்லாம் பார்த்தோம், நிறைய சொல்லப்படுது. ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்களே, ஹதீஸே குதுசி நம்ம ஃபஜரில் கூட படித்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நோன்பை பற்றி. எல்லா அமலுக்கும் எல்லா மலக்குமார்களை வச்சு நோன்புக்கு ஒரு நன்மையை கொடுக்குறான். நோன்புக்கு அதெல்லாம் கிடையாது, நான் தான் கொடுப்பேங்கிறான். எல்லா அமல்களுக்குமே குல்லு அமலின் இப்னு ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கொண்டு கூலி கொடுக்கிறான். நோன்பை நிறுத்துறான், நான் தான் கொடுப்பேங்கிறான். எனக்காக அவன் சாப்பிடாமல் இருந்தான், எனக்காக அவன் பசித்து இருந்தான், அதனால் நாம தான் நோன்புக்கு கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா பிடிவாதமாக இருக்கிறான். யுஜ்ஸா, இன்னொரு ஹதீஸில் ரிவாயத்தில் சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வை கூலியாகி விடுகிறான் என்பதாக நோன்பிற்கு பதில் சொல்லப்படுகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, இந்த நோன்பு என்பது நம்ம இடத்துல பர்ஃபெக்டாக இருக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு 18 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது, 18 மணி நேரம் குடிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் நோன்பு கிடையாது. நோன்பு என்னுடைய ஆன்மாவை சீர் செய்யணும். நோன்பு என்பது என்னுடைய ஆன்மாவை சீர் செய்யணும். அதாவது இன்னும் புரியுத மாதிரி சொல்கிறதா இருந்தால், என்னுடைய குடல் காயறதுக்கு பேர் நோன்பு கிடையாது. 18 மணி நேரம் சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்தால் அதுக்கு பேர் நோன்பு கிடையாது. என்னுடைய கண் நோன்பு வைக்கணும், என்னுடைய காது நோன்பு வைக்கணும், என்னுடைய நாவு நோன்பு வைக்கணும், என்னுடைய கைகளும் என்னுடைய கால்களும் நோன்பு வைக்கணும், என்னுடைய ரூஹ் நோன்பு வைக்கணும். நோன்புடைய அடிப்படை அது. அருமையான சகோதரர், ரூஹுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இந்த உடம்பு அசல் கிடையாது. இப்போ நான் சிக்கந்தர்னு சொன்னால் இந்த உடம்பு சிக்கந்தரான்னு கேட்டால் கிடையாது. இது இந்த சிக்கந்தர் இடையில வந்தது. இந்த உடம்புக்கு இடையில வைக்கப்பட்ட பெயர் இது. எனக்கு ஒரு 40 வயசு ஆகுது. நான் எப்போ உருவானே? நம்ம என்னைக்கு சொல்லுவோம்? நான் அக்டோபர் 1987 அக்டோபரில் பிறந்தேன். அங்கிருந்து ஒரு 10 மாதம் என்னுடைய தாயுடைய கருவறையில் உருவானேன். அதுதான் என்னுடைய ஆரம்பம் சொல்ல முடியுமா? கிடையாது. இது இடையில வந்த உடம்பு. என்னுடைய தாயுடைய வயிற்றில் இந்த உடம்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய உடம்பு இப்படி இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய உடம்பு இப்படி இல்லை. அடுத்த 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய உடம்பு இப்படி இருக்குமான்னு தெரியாது. தாயினுடைய கருவறையில் இந்த உடம்பு அல்லாஹ் கொடுத்தான். கபரில் வைக்கப்பட்டு சில மாதங்களில் இந்த உடம்பு ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் நான் யார்? இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றி கேள்வி கேட்கணும். அல்லாஹ் நம்மை எப்படி படைத்தான்? அருமையான, இந்த உடம்பு அசல் கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், ஆன்மா என்பது இந்த உடம்புக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கின்ற ரூஹ். இந்த ரூஹ் அல்லாஹ் எப்போ படைத்தான் தெரியுமா? எப்போ படைச்சான் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் பொழுது அல்லாஹ் முடிச்சிட்டான். ஹதீஸ்ல வருது, ஆதமை படைத்து ஆதமுடைய முதுகந்தண்டை தடவினான். கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா ரூஹ்களும் படைக்கப்பட்டது. 3000 வருஷத்துக்கு முன்னாடி நான் படைக்கப்பட்டுட்டேன். அடுத்த 3000 வருஷத்துக்கு பிறகு இருப்பேன். ஆனால் இந்த உடம்பு இல்லை. இதனால இதுக்கு பேர் பூத உடல்னு சொல்லுவாங்க. உலகத்தில் சுற்றி திரிகிறதுக்கான உடம்பு தான் இது. ஆனால் அசல் இந்த உடம்பு கிடையாது. அசல் என்னுடைய ரூஹ். ஆதமை படைத்த பொழுது அல்லாஹ் இந்த ரூஹை படைத்து விட்டான். இந்த ரூஹுக்கான நோன்பு தான் அசல் நோன்பு. ரூஹை பரிசுத்தப்படுத்துகின்ற இடத்துல நோன்பு இருக்கிறது. நான் திரும்பவும் சொல்றேன், நம்முடைய ரூஹை பரிசுத்தப்படுத்துகின்ற இடத்துல நோன்பு இருக்கிறது. அந்த நோன்பு நம்முடைய ரூஹை பரிசுத்தப்படுத்தினா மட்டும்தான் நான் நோன்பாளி, இல்லையா? ரூஹை பரிசுத்தப்படுத்தலை, என்னுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தலை, என்னுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தலைன்னு சொன்னால் நான் நோன்பு வச்சு எந்த ஃபாயிதாவும் கிடையாது. குர்ஆன் ஹதீஸில் நிறைய விளக்கங்களை சொல்ல முடியும். நபிமார்களுடைய முதல் பணியை மனிதனுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான்.
அல்லாஹ் தஆலா ஜும்மாவுடைய 2வது வசனம் சொல்வான், ஹுவல்லதி பாஸ ஃபில் உம்மீயீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி யுஸக்கீஹிம். அல்லாஹ் தஆலா அவர்களிலிருந்தே ஒரு நபியை தேர்வு செய்து அனுப்பினான், அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி. குர்ஆன்ல 2வது. யுஅல்லிமுஹுமுல் கிதாப், குர்ஆன்ல 2வது. முதல்ல அல்லாஹ் என்னுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தணும். என்னுடைய ஆன்மா பரிசுத்தம் நோன்புல இருக்கு. நோன்பு வச்சு என்னுடைய ஆன்மா பரிசுத்தமாகலன்னு சொன்னா எனக்கு நானே நோன்பாளி சொல்லிக்க வேண்டியதான். அல்லாஹ்வுடைய பார்வையில் நான் நோன்பாளியாக இருக்க முடியாது. புகாரி ஷெரீஃபுடைய 5065வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்களே, பெருமானார் வாலிபர்களை அழைச்சு சொன்னாங்க, யா மாஷரஸ் ஷபாப், ஓ வாலிப கூட்டங்களே, மனிஸ்தா அமினுக்குமல் பா, உங்களில் யாரெல்லாம் நோன்பைக்க சக்தி திருமணம் முடிக்க சக்தி பெறுவீர்களோ அவர்களெல்லாம் திருமணம் முடியுங்கள். ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸரி வஹ்ஸனுல் ஃபர்ஜி, ஏனென்றால் திருமணம் உங்களுடைய கண்ணை பாதுகாக்கும், உங்களுடைய பார்வையில் தாழ்த்தும், உங்களுடைய கருப்பை பாதுகாக்கும். திருமணத்திற்கு பிறகு இந்த கண்ணும் பாதுகாப்பாக இருக்கணும், கருப்பும் பாதுகாப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் திருமணம் முடிக்கணும். அதுக்கு பேர் தான் அசல் திருமணம். சரி, அடுத்த செய்திக்குள்ளே வருவோம். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறாங்க, வமல்லம் யஸ்ததி, யார் திருமணம் முடிக்க சக்தி பெறவில்லையோ ஃபஅலைஹி பிஸ்ஸியாம், அவர் நோன்பு வைக்கட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜாவுன், திருமணம் என்ன செய்யுமோ அந்த வேலையை நோன்பு செய்யும்னு சொன்னாங்க. உன் கண்ணை பாதுகாக்கிறதுக்கு திருமணம் முடிப்பா, திருமணம் முடிக்க சக்தி பெறலையா, பரவாயில்ல, நோன்பு போய் உன் கண்ணை பாதுகாக்கும், உன் கருப்பை பாதுகாக்கும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வரான் தெரியுமா? என்னுடைய அங்க அவயங்களை பாதுகாக்கின்ற இடத்துல நோன்பு இருக்கிறது, என்னுடைய ஆன்மாவை பாதுகாக்கின்ற இடத்துல நோன்பு இருக்கிறது. துனியா முழுக்க உடல் சரீரத்தை பாதுகாப்பதற்கு தான் முயற்சி நடக்குது இல்லையா? கைக்கு, கண்ணுக்கு, காதுக்கு, மூக்கு, தொண்டை, தோலுக்கு, நரம்புக்கு, எலும்புக்கு, நகத்திற்குன்னு நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இல்லையா? இதுவெல்லாம் உடல் சரீரம். ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துகின்ற இடத்துல நோன்பு இருக்கிறது, அதுதான் அசல் நோன்பு. அந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நோன்பிற்கு நோன்பே கிடையாது. அந்த நோன்பிற்கு அல்லாஹ் தஆலா இடத்துல எந்த மரியாதையும் கிடையாது. புரிதலுக்காக சொல்கிறேனே, கடந்த வருடம் 30 நாள் அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு வச்சோம். எத்தனை பேர் வச்சோம்னா எல்லாருமே கை தூக்குவோம். இப்போ அடுத்த கேள்வி கேட்கலாமே, அந்த 30 நாளில் யாருங்க ஒரு தடவை யாரையுமே புறம் பேசாமல் இருந்திருக்கிறீங்க? அந்த 30 நாளில் ஒரு பொய் கூட சொல்லலை, எத்தனை பேர் நம்ம கை தூக்க முடியும்? அந்த 30 நாளில் யாரை பற்றியும் நான் தவறாக பேசலை, எத்தனை பேர் கை தூக்க முடியும்? இதுதான் நோன்பு. நோன்பு நான் திரும்பவும் சொல்லணேன், வயிறை காலியாக போடுறது பேர் நோன்பே கிடையாது. நாயை கட்டி போட்டு உட்கார வச்சிடலாம் இல்லையா? என்னோட அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பள்ளிக்கு தொழுவிக்கு ஒப்பாமல் நம்ம சின்ன பள்ளியில் நோன்பு வச்சுருப்போம், பள்ளிக்கு தொழுவு போலாட்டி நாயை கட்டி போட்டது உனக்கும் ஒரே எந்த வித்தியாசமும் கிடையாதுங்க. அதுவும் 18-16 மணி நேரம் கட்டி போட்டு சோறு தண்ணி இல்லாமல் இருக்கிறது மாதிரி தான் நீரும் 15-16 மணி நேரம் சோறு தண்ணி இல்லாமல் இருக்கிற உனக்கும் அந்த நாய்க்கு எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்முடைய நோன்புகள் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹு தாலா அல்லாஹை பற்றி ரசூலுல்லாஹ் அதை கொஞ்சம் ஸ்டைலாக சொல்கிறாங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் கடுமையாக சொல்கிறது தான், ரசூலுல்லாஹ் கொஞ்சம் மரியாதையாக, சிம்பாலிக்காக, நோகாமல், அதாவது காயப்படாத மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இல்லையா? புகாரி ஷெரீஃபுடைய 1903வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி, யார் கௌல ஸூர்னா பொய், புறம், இது எல்லாத்தையுமே கௌல ஸூர்னு சொல்லுவோம். பொய் பேசுறது, புறம் பேசுறது, சண்டை போடுறது, இவைகளை விடவில்லையோ, நோன்பு வச்சு இதை விடணும். யார் இதை விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி ஐயத தஆமஹு வ ஷராபஹு, இவர் பசித்திருந்து தாகித்திருந்து அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. மலக்குமார்கள் போய் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இந்த ஆள் கிட்டத்தட்ட உனக்காண்டி பசிச்சிருந்தான், எனக்கு என்ன போச்சுன்னு நல்லா கேட்பான். யா அல்லாஹ், 18 மணி நேரம் எதையும் குடிக்காமல் இருந்தான், எனக்கு என்ன போச்சு? எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இல்லையா? நான் திரும்பவும் சொல்கிறேன், 16, 17, 18 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்குது ஆக கஷ்டமான காரியம். அதை செஞ்சும் நம்ம நோன்பாளியாக இல்லைன்னு அந்த நோன்பை எதுக்கு வச்சுக்கிட்டுன்னு கேட்குறேன். எல்லாருக்குமான பதில், நோன்பை வச்சா உருப்படியாக வைக்கணும். சும்மா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாய் மாதிரி பசித்திருக்கிறதுக்கு பேர் நோன்பு கிடையாது. நோன்பில் எதை பேண வேணுமோ அதை பேணணும். அதெல்லாம் பேண மாட்டேன், நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேனே, அப்போ அந்த நோன்பு வைக்காமலே இருந்துடலாமே. யாருக்காக பசித்து இருக்கிறோம்? என்னுடைய ரப்பு பொருத்தத்தை பெறணும்னு பசித்து இருக்கிறோம். ஆனால் அந்த ரப்பை நம்முடைய நோன்பை தூக்கி போட்டுட்டான். என் ரப்புக்காவணி நான் தாகித்திருக்கிறேன், அந்த ரப்பு என்னுடைய தாகத்தை தூக்கி எரிஞ்சிட்டான். என்ன ஃபாயிதா? ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன், ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை பாருங்க, அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் கிடையாது. நீ சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்ன, நீ பசித்திருந்தா என்ன, பசிக்காம இருந்தா என்ன, யா அல்லாஹ் நான் தாகத்தில் எனக்கு என்னப்பா ஆச்சு, யா அல்லாஹ் 18 மணி நேரம் தாகமாக இருந்துட்டு போ, ஒரு மண்ணும் கிடையாது. நோன்பின் மூலமாக பேண வேண்டியதை பேணுனா மட்டும்தான் நோன்பு. வாயை கட்டுறதுக்கு பேர் நோன்பு கிடையாது.
வாயை கட்டுறதுக்கு பேர் நோன்பு கிடையாது. என்னுடைய நஃப்ஸை நான் கட்டுப்படுத்தணும். நஃப்ஸை கட்டுப்படுத்துறது ஆக கஷ்டமான வேலை இல்லையா? நான் 5 வேளை தொழுதுட்டேன், யூஸே கிடையாது. புறம் பேசுவதை விட்டும், பொய் பேசுவதை விட்டும், ஏமாற்றுவதை விட்டும், அடுத்தவனை அநியாயம் செய்வதை விட்டும் ஒதுங்கி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் நோன்பு. அந்த நோன்புக்கு மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் மரியாதை. நான் திரும்பவும் சொல்லேன், நான் நோன்பாளின்னு என்ன நான் சொல்கிறது இல்லை, ஏன் ரப்பு சொல்லணும் இல்லையா? சின்ன பிள்ளைங்க ஒரு 6வது 7வது படிக்கிற பிள்ளைங்க 30 நோன்பு வச்சுட்டா, 16 17 நோன்பு வச்சுட்டா, அம்மா சொல்லும், என் பிள்ளை போன வருஷம் 18 நோன்பு வச்சான், 20 நோன்பு வச்சான், 25 நோன்பு வச்சான். இது இல்லை அசல், என் ரப்பு சொல்லணும் இல்லையா? துனியாவில் இருக்கக்கூடிய எல்லாம் நம்மளை பார்த்து நோன்பாளின்னு சொல்கிறது இல்லை, என்னுடைய ரப்பு என்னை பார்த்து நோன்பாளின்னு சொல்லணும். நஃப்ஸை கட்டுப்படுத்த முடிந்தால் மட்டும் நோன்பு வைக்கலாம். நஃப்ஸை கட்டுப்படுத்த முடியலன்னு சொன்னால் அந்த நோன்புக்கு எந்த மரியாதையும் கிடையாது. முஸ்லீம் ஷெரீஃபுடைய 1151வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நீ எந்த சண்டைக்கும் போல, ஆனால் உன் சண்டையை ஓட்ட ஒருத்தர் சண்டைக்கு வரான், நீ அமைதியாரு இல்லையா? இதாக்கான யௌம சௌமின் அஹதிக்கும் ஃபலா யர்ஃபத் வலா யஃப்சுக். நோன்பு வச்சிருந்தா மரியாதையாயிரு. அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம். வலா யர்ஃபத், எவன்டி நீ சண்டைக்கு போகக்கூடாது. வலா யஃப்சுக், எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது. பாவம் செஞ்சுட்டு நோன்பு வைக்கிறதா நோன்பு வைக்க வேண்டாம். பாவம் செஞ்சுட்டு சண்டைக்கு போகிறதா சண்டைக்கு போக வேண்டாம். தொடர்ந்து அல்லாஹ் ரசூலுல்லாஹ் தொடர்ந்து பேசுவாங்க பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும். பொதுவாக நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா, நம்ம யாரும் சண்டைக்கு போக மாட்டோம், நம்மள்ட்ட யாரும் சண்டைக்கு வந்தால் விட மாட்டோம். இது ஒரு பஞ்சாவே வச்சுருக்கிறோம் இல்லையா? வம்பு சண்டைக்கு போக மாட்டோம், வர்ற சண்டையை விட மாட்டோண்டு இல்லையா? அது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க மாதிரி, வைன் ஷாத்த மகுனி, நோம்பாலியாக இருக்க ஒருத்தன் வந்து திட்டுறான், நீ மண்ணு மாதிரி அமைதியாரு. உன்ட்ட ஒருத்தைக்கு சண்டைக்கு வரான், அவன் தானே சண்டைக்கு வந்தான், நீ மல்லு கட்டுறதல்ல. நீ அவன்கிட்ட சொல்லு, ஃபைன்னஹு ஃபல் யகுல் ஃபைன் இன்னி சாயிமுன். நீ அவன்கிட்ட சொல்லு, அப்பா நான் நோம்பாளி, இது எனக்கு வேலை இல்லை, நான் நோம்பாளி, உன்கிட்ட பிரச்சனை பண்ணுறது, நீ பிரச்சனைக்கு பதில் சொல்கிறது என் வேலை இல்லை, அப்படி நீ ஒதுங்கி போய் என்பதாக மார்க்கம் சொல்கிறது. மற்ற இடங்களில் கூட இவ்வளவு பொறுமையாக மார்க்கம் சொல்லலை. ஹதீஸில் வருது இல்லையா, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, ஒரு மனிதர், யார் ரசூலுல்லாஹ், ஒருத்தர் வந்து என்னுடைய பொருளை அநியாயமாக பிடுங்குறாரு, நான் என்ன செய்யட்டும்? ரசூலுல்லாஹ் நீ விடாதன்னாங்க. யார் ரசூல், இன்றைக்கு சண்டைக்கு வர, நீ சண்டை போடுன்னாங்க. நீ அந்த சண்டையில் செத்தாலும் நீ ஷஹீதுன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் தான் இங்கே என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீ மரியாதையை ஒதுங்கி போன்றாங்க. இல்லை அவன் தான் சண்டைக்கு வந்தான், இருந்துட்டு போகிறான், உனக்கு என்ன பிரச்சனை? ஓ நோன்பு அங்கீகரிக்கப்படணுமா வேணாமா? அவன் நோன்பு கேடு கட்டு போகுது, அது பிரச்சனை. ஓ நோன்பை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டுமா வேணாமா? உன்னை திட்டுறானா, நீ மரியாதையை ஒதுங்கிப்போ. ஓ சண்டைக்கு வரானா, மரியாதையை ஒதுங்கிட்டு போ. இதுதான் நோன்பு. இது ரொம்ப கஷ்டம் இல்லை? என்னை திட்டுறவனையும் பார்த்துட்டு நான் ஒதுங்கி போகிறது, நான் காதில் வாங்காமல் போகிறது, அது எப்படி அஜ்ரத்துன்னா அதுதான் நோன்பு. அதுதான் நோன்பு. மனைவி சாப்பாடு இருக்கும்போது சாப்பிடாமல் இருக்கிறோம்ல, அது மாதிரி நஃப்ஸை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள் தான் நோன்பாளியாக ஆக முடியும். நான் ஒரு 2 செய்தியோடு நான் இன்ஷா அல்லாஹ் முடித்துக்கொள்வேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 2 பெண்மணிகள் நோன்பு வச்சிருக்கிறாங்க. கடுமையான வயிறு வலி தாங்க முடியல. இந்த ஹதீஸ் தர்கீம் என்ற கிதாபுடைய 1683வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ்ட்ட பிரச்சனை வருது, யார் ரசூலுல்லாஹ், இந்த 2 பெண்மணி நோன்பு வச்சிருக்கிறாங்க, கடுமையான வயிறு வலி, அவங்களால தாங்க முடியல. ரசூலுல்லாஹ் கூட அந்த 2 பேரையும் வர சொல்கிறாங்க. அந்த 2 பெண்மணி வர வச்சு பாத்திரத்தை கொடுத்து வாந்தி எடுக்க வைக்கிறாங்க. அந்த 2 பேரும் வாந்தி எடுக்கிறாங்க. பச்சை கறி, சாப்பிட்ட கறி இல்லை. நமக்கெல்லாம் புரியவே புரியாது, இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு. அதுதான் உண்மை. நமக்கு தெரியலை, இது மாதிரி நிறைய மாமிசங்களை தின்னு கொண்டு இருக்கிறோம், நமக்கு தெரியலை இல்லையா? நமக்கு தெரியும், நான்லாம் பியூர் வெஜ்ஜுங்கிறோம், நிறைய மனித மாமிசங்களை சாப்பிட்டுக்கிறோம். ஆடு பிடிக்காது, மாடு பிடிக்காது, கோழு பிடிக்காது, மனுஷங்கறியை தின்னு கொண்டு இருக்கிறோம். அந்த 2 பேரும் பச்சை கறியை, ரத்தங்களும் கறிகளும் வந்து விழுகுது. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இன்ன ஹாதைனி, இந்த 2 பேரும் சாமத்தா அம்மா அஹல்லல்லாஹு லஹுமா, அல்லாஹ் இவர்களுக்கு எதை ஹலாலாக்கினானோ அந்த விஷயத்தில் நோன்பாளியாக இருந்தாங்க. நம்ம அதில் நோன்பாளியாக இருக்கிறோம். இதில் நம்ம ஜெயிச்சிட்டோம். அல்லாஹ் ஹலால் ஆக்குறதுன்னு சொன்னால், பொதுவாக மற்ற காலங்களில் சாப்பிட்றது ஹலால், நோன்பில் நம்ம நோன்பாளின்னு சாப்பிட மாட்டோம். குடிப்பது ஹலால், நோன்பாளின்னு குடிக்க மாட்டோம். மனைவியோடு சேருவது ஹலால், நோன்பாளின்னு நம்ம ஒதுங்கி இருப்போம். மற்ற காலங்களில் அல்லாஹ் எதையெல்லாம் ஹலால் ஆக்கினானோ அந்த விஷயத்தை இந்த 2 பேரும் நோன்பு வச்சுருந்தாங்க. ஆனால் அஃப்தரதா அலா மா ஹர்ரம் அல்லாஹ் அலைஹிமா, அல்லாஹ் அவர்களுக்கு எதை ஹராம் ஆக்கினானோ அதில் அவர்கள் நோன்பாளியாக இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, அல்லாஹ் ஹலாலாக்கியதில் இவர்கள் நோன்பு வைத்தார்கள், அல்லாஹ் ஹராமாக்கியதில் இவர் நோன்பாளியாளாக இல்லை. அது என்ன ஹராமாக்கியது? அடுத்தவர்களை புறம் பேசியது. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறாங்க, ஜலசத் இஹ்தாஹுமா இலல் உஹ்ரா, ஒருத்தி இன்னொருத்தி வீட்டுக்கு போனா, ஒருத்தி இன்னொருத்தி வீட்டுக்கு போனா, ஃபஜாலதா தாக்குலானி மின் லுஹூமின் நாஸ். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் தர்கீப் என்ற கிதாபில் இருக்குது. இவங்க புறம் பேசுனாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லலை,
புறம் பேசுனாங்கன்னு சொல்லலை. ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க, இவர்கள் மனிதர்களின் இறைச்சியை சாப்பிட்டார்கள். இவர்கள் மனிதர்களின் இறைச்சியை சாப்பிட்டார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இன்னைக்கு சொல்றோம் இல்லையா எஃப்ஸ்டீன்ற ஃபைலில் பார்த்தா நிறைய உலகத்துடைய தலைவர்கள் சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க, மனித இறைச்சியை சாப்பிட்டார்கள். நமக்கு கண்ணுக்கு தெரியுது. நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் மனித இறைச்சிகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த நோன்புக்கு எந்த மரியாதையும் கிடையாது. நான் டிக்ளராக சொல்கிறேன், அடுத்த ஒரு மாதம் நோன்பு வச்சுட்டு புறம் பேசுவேன் அப்படின்னா நோன்பு வைக்க வேண்டாம். நோன்பு வச்சுட்டு போய் பேசுவேன்னா நோன்பு வைக்காதீங்க, அதுக்கு மரியாதை இல்லை. நோன்பு வச்சுட்டு புறம் பேசுவேன்னா அதுக்கு மரியாதையே இல்லை. அதுக்கு நோன்பு வைக்காமல் சும்மா இருந்துட்டு போயிடலாம், சாப்பிட்டு போயிடலாமே. எதுக்கு தேவையில்லாமல் சகரில் ஒரு ஏற்பாடு, இஃப்தார் ஒரு ஏற்பாடு இல்லையா? அவ்வளவு செலவினங்கள் மற்ற மாதங்களோட ரமதானில் தான் நோன்பு அதிகமாக செலவாகுது. இவ்வளவு ஏற்பாடு செஞ்சும் நோன்புடைய அடிப்படையை புரிஞ்சுக்கொள்ளனா அந்த நோன்பு எதுக்கு வச்சுக்கிட்டு யாரை திருப்திப்படுத்துறதுக்கான நோன்பு வைக்கிறோம்? யாரை திருப்திப்படுத்த நோன்பு வைக்கிறோம்? அந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? அருமையான சகோதர பெருமக்கள், நோன்புல ஒழுக்கமாக இருந்தால் மட்டும் நோன்பு வைக்கலாம். அந்த ஒழுக்கமெல்லாம் என் இடத்துல எதிர்பார்க்காதீங்கன்னு சொன்னால் தயவு கூர்ந்து நோன்பு வைப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ் விருந்து கலைக்கிறாங்க. அந்த பெண்மணி சொன்னா, யார் ரசூலுல்லாஹ் இன்னி சாயிமுன், நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னக்க லஸ்தபி சாயிம் அன்லேவும், இன்னைக்கு நீ நோன்பு வைக்கலன்னு சொன்னாங்க. அந்த அம்மா சொல்லுது, நான் நோன்பு வச்சேன். ரசூலுல்லாஹ் சொல்ல, நீ நோன்பு வைக்கலன்றாங்க. ரெண்டாவது நாள் விருந்து கலைக்கிறாங்க. அந்த அம்மா, யார் ரசூலுல்லாஹ் நான் நோன்பாளின்ற. ரசூலுல்லாஹ் அப்பயும் சொல்கிறாங்க, இல்லைப்பா நீ நோன்பே இல்லைன்றாங்க. மூன்றாவது நாள் அழைக்கிறாங்க. அந்த அம்மா, நான் நோன்பாளின்னு சொல்லுது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ இன்னைக்கு தான் நோன்புன்றாங்க. முதல்ல 2 நாள் அந்த அம்மா நான் நோன்புன்னு சொல்லுது. ரசூலுல்லாஹ் நீ இல்லைன்றாங்க. மூன்றாவது நாள் ரசூலுல்லாஹ் ஆமா நீ நோன்பு வச்சேன்னாங்க. எங்கடா பிரச்சனைன்னு சொன்னால் அந்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முதல் 2 நாள் நோன்பு வச்ச, ஆனால் எதை பேண வேண்டுமோ அதை பேணலை. நோன்புனது நமக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு, சாப்பிடாம பசிச்சிருக்கிறது, குடிக்காமல் இருக்கிறது நோன்புன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மைண்ட் செட்டில் அந்த அம்மா இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது நோன்பு இல்லை. நோன்புடைய நேரத்தில் புறம் பேசுவது, பொய் பேசுவது, தேவையில்லாமல் கோல் சொல்வது, இதை விட்டு ஒதுங்கி இருந்தால் மட்டும்தான் நோன்பு. முதல்ல 2 நாள் நீ அப்படி ஒதுங்கி இருக்கலை, அதனால் நீ நோன்பு வைக்கல. 3ஆவது நாள் நீ ஒதுங்கி இருந்த, அதுதான் நோன்பு என்பதாக பெருமானார் சொன்னார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 16, 17, 18 மணி நேரம் பசித்து இருக்கிறோம்னு சொன்னால் அதற்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். அதற்கான மரியாதை என்பது நம்முடைய அங்க அவயங்களை பாதுகாப்பதில் இருக்கிறது. நோன்பு வச்சுட்டு கண்டதையும் ஃபோனில் பார்க்கிறது, அல்லாஹ் பாதுகாக்கணும். நோன்புக்கான மரியாதை இல்லை. கண்டதையும் பேசுறது, ஃபஜருக்கு ஆரம்பித்தா 8, 9 மணி வரைக்கும் ஊர் பலாவை பூரா பேசுறது, கேட்டால் நான் நோன்பாளிங்கிறது. இந்த நோன்புக்கு என்னதான் மரியாதைன்னு தெரியல, அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மாதிரி நான் மீண்டும் சொல்கிறேன், நோன்பு என்பது வெறுமனே நம்முடைய உடலை காய வைப்பது மட்டுமல்ல, நம்முடைய அங்க அவயங்களை காய வைப்பது. அல்லாஹ் தடுத்த எல்லா ஹராம்களை விட்டும் ஒதுங்கி இருப்பதற்கு பெயர் தான் நோன்பு. அந்த நோன்பிற்கு தான் மரியாதை. அந்த நோன்பை தான் அல்லாஹ் இந்த ரமதானில் கடமையாக்கி இருக்கிறான். எனவே அல்ஹம்துலில்லாஹ் வருகின்ற ரமதானை புண்ணியமானதாக முழுமையாக அடையக்கூடிய நல்ல நசீபை தருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட நோன்பை நமக்கு வழங்கினார்களோ அந்த நோன்பை வைக்கக்கூடிய நல்ல நசீபை ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை பெறுகின்ற நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி நல்லர் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.